காவேரி குமரன் கிட்ட சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, என்ன குமரா, நல்லா அள்ளி சாப்பிடுறா, என்னடா யோசிக்கிற? எல்லாம் ஒண்ணுமில்ல அம்மாச்சி, டெலிவரின்னு வாங்கின துணிய நான் இன்னும் தச்சே முடிக்கல. ஏதோ விசேஷம்னு வேற சொன்னாங்க. நான் அதை வாங்கி வச்சதே சுத்தமா மறந்துட்டேன். காலையில வந்து கேட்பாங்க அம்மாச்சி. எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்குள்ளே வருது. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அம்மாச்சி. அங்கா, அதுல 2 பிளவுஸ் இருந்துச்சுல்ல, உன்கிட்ட அப்பவே தைக்க சொன்னேனே, தச்சிட்டியா? ஏங்க, அத நாளைக்கு கொடுக்கணுமா? நீங்க தச்சு வைன்னு தானே சொன்னீங்க, நாளைக்கு கொடுக்கணும்னா சொன்னீங்க. சாரதா சொல்றாங்க, 2 பிள்ளைகளும் நம்பி எப்படி தைக்க கொடுப்பாங்க? இப்படி இருந்தீங்கன்னா விசேஷத்துக்கு கொடுத்த துணின்னு சொல்றீங்க, அத சொன்ன நேரத்துல கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் பெரிய பிரச்சனையே இல்ல. இப்ப சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துல தச்சு முடிச்சிருவோம் அத்த. சரிங்க, நானும் உங்க கூட வரேன், சேர்ந்தே போயிடலாம். சரி கங்கா, நம்ம சாப்பிட்டு கை கழுவிட்டு கிளம்பிடுவோம். போனா சரி. கங்கா, நீ எதுக்கு போற இந்நேரத்துல? பாட்டி, நாங்க 2 பேரும் போனாதான் தச்சு கொடுக்க முடியும். டைமுக்கு கொடுக்க வேண்டாமா? என்ன சாரதா, இந்நேரத்துல போறேன்னு சொல்றாங்க? அத்தை விசேஷத்துக்கு கொடுத்துருக்காங்க, கொடுத்துதானே ஆகணும் சொன்ன நேரத்துல. அம்மாச்சி, நான் தான் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு பயப்படணும்? வர்றா குமாரா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. நம்ம எப்படி போறது? சாப்பிடுறியமுனா நான் சொல்றேன். கங்கா, அப்பனா நம்ம கிளம்பலாமா? பார்த்து போயிட்டு வாங்க கங்கா, நைட்டு நேரமா இருக்குன்னு சாரதா சொல்றாங்க. அத்த, அம்மாச்சி வரட்டுமா? பார்த்து 2 பேரும் போயிட்டு வாங்கப்பா. சரியம்மா, நானும் எங்க வீட்டுக்கு போறேன், அவரு தேடுவாரு. சரி, பார்த்து போயிட்டு வாடி. பாய். பை பாட்டி. ராகினி ஜன்னல் வழியா பாக்குறாங்க. இந்நேரத்துல இவங்க 3 பேரும் கும்பலா கிளம்பி எங்க போறாங்க? ஏதோ ஒரு திருட்டு வேலை பாக்குற மாதிரியே போறாங்களே 3 பேரும். ஏதோ செம மேட்டர் போல இருக்கு. இருங்கடி, நான் வர்றேன் அப்படின்னு ராகினி சொல்றாங்க. சொல்லிட்டு கிளம்புறாங்க. காவேரி சொல்றாங்க கங்கா கிட்ட, யமுனா நம்ம கூட வந்தா டவுட் வந்துடும், அதனாலதான் நைஸா அவளை கழட்டி விட்டுட்டு வந்தேன்னு சொல்றாங்க. அப்ப குமரன் சொல்றாரு, நானும் கங்காவும் போறதா இருந்தா பைக்லயே போயிருவோம். என்ன மாமா, என்னையும் கழட்டி விட பாக்குறீங்களா? 3 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ராகினி ஒளிஞ்சு நின்னு கேக்குறத காவேரி பாத்துடுறாங்க. நம்மள ஒரு ஸ்பை ஃபாலோ பண்ணுது. யாரி ஃபாலோ பண்றா? வேற யாரு, அந்த பிசாசு ராகினி தான். அப்படியே கேஷுவலா பாரு. ஆமாடி, நிஜமாலே பேய் மாதிரிதான் ஒளிஞ்சு நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. இருக்கா, டைம் பார்த்து பேய ஓட்டிடலாம். வரட்டுண்டி, அழுக்கு தண்ணி ஊத்துனது அவளுக்கு பத்தாது போல இருக்கு. இந்த பசையே அவளுக்காண்டிதான். கோவப்படாத. என்ன இங்க நின்னுட்டீங்க, வாங்க போலாம். குமரனும் பாக்குறாரு. இவளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா விஜய் கிட்ட இப்பவே சொல்லிடுவாளே. அப்புறம் நீ கொடுக்க வேண்டிய சர்ப்ரைஸ் என்ன ஆகுறது? அம்மா, ஒரு ஐடியா. இப்ப நான் சொல்ல போறத 2 பேரும் கவனமா கேட்டுக்கோங்க. காவேரியும் எல்லாரும் ஒளிஞ்சுக்கிறாங்க. ராகினி எங்க போயிட்டாங்க தெரியலையேன்னு தேடுறாங்க. 3 பேரும் சத்தம் போடுறாங்க. ராகினி பயப்படுறாங்க. ராகினி பயந்து போய் ஓடுறாங்க. போஸ்டரை ஒட்டுறாங்க காவேரி. நிறைய போஸ்டர் ஒட்டுறாங்க. காவேரி சொல்றாங்க, இந்த பக்கம் தான் ஜாக்கிங் வருவாரு, பார்த்தா எவ்வளவு எக்ஸைட்மெண்டா ஆவாரு. நினைக்கும் போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. காவேரி உண்மையிலே ஹாப்பி ஆவார்ல? ஏங்கா நீயும் அம்மா மாதிரி கேக்குற? யாருக்கா, எப்படி சினிமா ஸ்டார் மாதிரி ஜொலிக்கிறாரு விஜய். பார்த்தா யாரா இருந்தாலும் பெருமையாதான் நினைப்பாங்க. கண்டிப்பா அவருக்கு பிடிக்கும்கா. பாத்தீங்களாங்க, அப்பளத்துக்கு விளம்பரம் போஸ்டர் ஒட்டுறவ புருஷனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டுமேன்னு நினைக்கிறா பாருங்க. கேட்டா ரொமான்ஸே இல்லைன்னு சொல்றா. சும்மா சும்மா எல்லாத்துக்கும் கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்கா. பாத்தீங்களாங்க, வெக்கப்படுறா காவேரி. காவேரி, அந்த பக்கம் ஒட்டலாம் வா. என்ன கங்கா, தூக்கம் வருதா? ஆமாங்க, வரும்போதே பிளாஸ்க்ல டீ போட்டு எடுத்துட்டு வந்திருக்கலாம். பக்கத்துல ஒரு டீ கடை இருக்கு, அது 1 மணி முடியும் திறந்திருக்கும். அதை குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணலாமா? சரிங்க. சரி மாமா, அது முடியும் போஸ்டர் ஒட்டிக்கிட்டே போவோமா டீ கடைக்கு? நம்ம நானே வந்திருக்கலாம். இப்ப உங்களை பார்க்க ரொம்ப பாவமா இருக்கு. இது கஷ்டம்னு நான் சொன்னேன்னா, இது ஒரு மாதிரி ஜாலியா இருக்குங்க. சார், டீ வேணுமா சார்? 3 இஞ்சி டீ கொடுங்க. போஸ்டர் ஒட்டும் போது ஏன் நம்மள ஒரு மாதிரி பார்த்துட்டு போறாங்க? இன்னைக்கு நம்மள பார்த்துட்டு போறாங்க, நாளைக்கு நம்ம யாரு எவருன்னு இந்த சென்னையில பெரிய ஆளா வளர்ந்து காட்டணும். 3 பேரும் டீ குடிக்கிற முடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. போஸ்டர்லாம் ஒட்டிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. காலையில விஜய் ஜாக்கிங் போறாரு.
அப்ப 2 பேரு பார்த்துட்டு போறாங்க. திருப்பியும் 2 பேரு அந்த போஸ்டர்ல இருந்தது இவர மாதிரியே இருக்கேடான்னு சொல்லிக்கிட்டே ஜாக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதையும் விஜய் ஜாக்கிங் போய்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காரு. என்னாச்சு, எல்லாரும் என்னையே பாக்குறாங்க, ஃபேஸ்ல ஏதாவது இருக்கான்னு ஃபேஸ செக் பண்றாரு விஜய். ட்ரெஸ் எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு விஜய். 2 பேர் ஜாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் தாண்டா, அவர் மாதிரி தாண்டா இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜாக்கிங் போறாங்க. ஹலோ சார், ஒரு நிமிஷம். என்ன 2 பேரும் என்னைய கைய காமிச்சுக்கிட்டே பேசிட்டு போறீங்க? சார், அந்த போட்டோல இருக்குது நீங்க தானே? எந்த போட்டோப்பா? வர்ற வழி செவரு முழுக்க உங்க போட்டோ தான் சார் ஒட்டி வச்சிருக்காங்க. முகத்துலையா? அங்க கூட இருக்கு பாருங்க சார், இது நீங்க தானே சார்? போஸ்டரை பாக்குறப்ப காவேரி சொன்னது ஞாபகம் வருது விஜய்க்கு. கோவத்தோட அந்த போஸ்டரை கிழிக்கிறாரு விஜய். காவேரி, செத்தடி நீ. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.